ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சுமாராக இருக்கேங்க. ஏன்னா சூப்பராக இருக்கேன்னு சொன்னால் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்களா, தாங்க முடியலைங்க. அதனால் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, ஒரு சின்ன ஹெல்பிங் மைண்ட் தான். ஆக்சுவலாக என்னோடய கசின் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி உனக்கு போடாத ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் கொடுத்துருந்தாங்க. இதோ இந்த ட்ரெஸ் கூட அழகாக இருக்கா, இது என் தங்கச்சி தான். என்னங்க உங்கள்கிட்ட காசு இல்லையா, நீங்கள் வாங்கிக்கூடாதா அப்படின்னு இல்லை. நாங்களாம் சிஸ்டர்ஸு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தனால ஸோ அந்த பிளட் ரிலேஷன் ட்ரெஸ் இருக்குல்ல, ஸோ அது ஒரு செம்மையான ஒரு பந்தம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ எங்கள் ட்ரெஸ்ஸு அவள் போட்டுப்போம், அவங்க ட்ரெஸ்ஸு நாங்கள் போட்டுப்போம், எல்லாமே மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அவள் நிறைய எடுத்து வச்சுருந்தா. ஸோ எனக்கு வேண்டியது நான் எடுத்துக்கிட்டேன், எங்கள் பாப்பாவுக்கு வேண்டியது அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வாட்ச்மேன் தாத்தாக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கும் வந்து போடாத ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸு இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டே கொடுங்க. அப்போது வந்து அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஸோ ஏன்னா அந்த சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மனசு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடவுளோட அருள் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும். கடவுள் நம்மளை எப்பவுமே ப்ளஸ் பண்ணால் தானங்க நம்ம அடுத்த லெவல் போயிட்டே இருக்க முடியும். அதனால் ஹெல்ப்பிங் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு பண்ணுங்கள். ஏதோ உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது என்னால் ஒரே ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் தான் ஏதாவது, நான் வந்து மாதம் காசோ அதெல்லாம் தரமாட்டேன். இருந்ததுன்னா தருவேன், இல்லைன்னா என்கிட்டயே பாக்கெட் எம்டி. ஓகே, அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் நானும் இங்கே வந்து எனக்காக அவங்க சமைச்சு வைப்பாங்க, சாப்பிடுவேன். ஸோ அது மாதிரி நான் ரொம்ப பணக்காரங்க, நான் ஏழை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாருமே ஒரே எப்படி சொல்லுது, மனுஷங்க, ஹியூமன். ஓகே, ஸோ அதனால் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களை நான் ஃபாலோ பண்ண சொல்லி கம்பல் பண்ணல. நீங்கள் கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம், உங்கள் நஷ்டம், உங்கள் கஷ்டம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஓகேங்க, பாய். ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஓகே, என்னடா அது காலை காமிக்கிறாங்களே, இன்றைக்கி என்ன காட்ட போகிறாங்க? சர்ப்ரைஸ்! என்னடா அது டிஷர்ட் கடை ஓப்பன் பண்ண போகிறாங்களா? எதுக்கு நீங்கள் இதெல்லாம் காமிக்கிறீங்க? இது எதுக்குன்னா, நான் சொன்னேன் இல்லைங்க, என்னோடய தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல ட்ரெஸ்ஸு, யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு. நான் தான் கேட்டிருந்தேன், இது மாதிரி நீ புதுசு எதாவது வாங்க போகிறேன்னா உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து வேஸ்ட்டாக போயிடும், அது வந்து நீ அப்படியே வச்சுட்டு இருந்தேன்னா மக்கி போயிடும். ஸோ அதனால் நீ நல்லா இருக்கும் போதே யாருக்காவது கொடுத்தா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உனக்கும் கொஞ்சம் பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்னு சொன்னேன். அப்புறம் அவங்க கொடுத்தாங்க. அதனால் இப்போ நான் வந்து வாட்ச்மேன் தாத்தாக்கு இது கொடுக்க போகிறேன். ஓகே, இது பேண்ட்டு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது, எதுவுமே கிழிஞ்ச பொருள்லாம் கிடையாது, எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் நல்ல பொருளை கொடுங்க, ஓகேவா? கிழிஞ்சதோ நல்ல சாப்பாடோ கெட்டு போனதெல்லாம் யாருக்கு கொடுக்காதீங்க, அது பாவம் சேருங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, உங்களுக்கு நல்லது நடக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லது தான் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.